பிடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறேன். வர்ற நாய் போற நாய் எல்லாம் உட்கார வச்சு டீ குடுத்துட்டு இருக்கிறேன். 1 மணி நேரமா நானும் டீ கேட்டுட்டு இருக்கேன். குடிச்சியாடா? என்ன யாருன்னு நினைச்ச? நான் எம்ஜிஆருக்கே டாட்டா காட்டினவன்டா. நான் எம்ஜிஆருக்கே டாட்டா காட்டினவன். ஏன் இப்ப என்ன அடிச்சீங்க? ஏண்டா நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். எங்க நாய் என்ன பேய் என்ன பொறுத்துக்கிட்டு இருந்தோம். எங்க எம்ஜிஆருக்கே டாடா காட்டினேன்னு சொன்னா சும்மா விட்டுருமா? ஐயோ, எம்ஜிஆர் எலெக்ஷன்ல ஜெயிச்சு கார்ல போயிட்டு இருந்தாரு. கூட்டத்தை பார்த்து டாடா காட்டினாரு. கூட்டத்துல உள்ள எல்லாரும் திருப்பி டாடா காட்டும் போது நானும் டாடா காட்டினேன். இதுக்கு போய் அடிக்கிறீங்களே? அநியாயமா ஒருத்தனை போட்டு அடிக்கிறானே. இப்ப எதுக்காக அடிச்சீங்க அங்கிள்? இத முதல்லயே சொல்லி வைக்க வேண்டியதாண்டா பரதேசி. இவனா? இவனுக்கு வேண்டியதுதான். இவனுக்கு இதெல்லாம் பத்தாது. வர என்ன அடிக்கலன்னா சொல்றேன். அடிக்கல சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, நான் வக்கீலுக்கு படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கேன். இந்த அண்ணாச்சி விஷயமா கோர்ட்ல எதிர்த்தாட்சிய சொன்னதுல இருந்து ஊருக்குள்ள மரியாதை எல்லாம் போச்சு. ஒரு டீ கடையில கூட 1 hour டீ கேக்குறேன், தர மாட்டேங்கிறான். பொழப்பு நடக்க மாட்டேங்குது, கையில காசு இல்லைங்க. உனக்கு காசு வேணும், பொழப்பு நடக்கணும் தினம். வா உட்கார். ஏய், மரியாதையை மனசுக்குள்ள வச்சுக்கடா. அதுக்காக விழா எடுத்து கொண்டாடுறீங்க. இங்க உட்காருங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட் நிக்கிறாருங்களே, அதுக்கெல்லாம் கேசுங்க. விபச்சாரமா? ஐபிசி 428. தொழிலுக்காக தான் பஸ்ல போயிட்டு இருக்காங்க. போனா போலீஸ் பிடிக்கும். ஆமா, ரெய்டு. நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நீ ஒரு வக்கீல். நல்லது பிஹேவியர். இப்போ போலீஸ் பிடிக்கிறதுக்கு முன்னால உங்களை முன்ஜாமீன் எடுக்கிறேன்னு அவங்க கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கா, ஆண்டி பேட்டரி பெயிலு காசை உங்க கையில கொடுத்துருவாங்க. தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு, பணத்துக்கு பணமும் ஆச்சு. நான் தான் நல்ல தம்பி பிஏபிஎல் வக்கீலு. என்ன பார்ட்டிக்காக வெயிட் பண்றீங்களா? பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம். பஸ்ல போய் பார்ட்டி பார்க்க போறீங்க. எப்படியோ நல்லபடியா நடக்குது தொழிலு. ரைடு கிட்ட பயப்படாதீங்க, நான் இருக்கேன். எனது ரைடா? என்ன ரைடு தான் தெரியாதாப்பா? இதால வேலைக்கிறது. இப்ப நான் சொல்றேனே, இப்ப நான் தொழிலுக்கு போறீங்க. போற இடத்துல போலீஸ் பிடிக்குது. போலீஸ் பிடிச்சா கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனா வக்கீல் தான் வந்து ஜாமீன்ல எடுத்தாகணும். இப்ப நான் ஒரு வக்கீலா இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உங்களுக்கு முன்ஜாமீன் எடுக்கலாமே நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா விபச்சாரம்னாலே அது ஒரு விவகாரம். என்னது ஏண்டா நாங்க ஆபீஸ் போறதுக்கு பஸ்ஸுக்காக காத்துட்டு இருந்தா எங்களை பார்த்தா விபச்சாரம் பண்றவங்கன்னு கேக்குறேன். ஐயோ, நீங்க எல்லாம் ஆபீஸ் போறவங்களா? சத்தியமா அது எனக்கு தெரியாது. நீங்க எல்லாம் விபச்சாரம் பண்றவங்கன்னு சொன்னாரு. அதோ அந்த பெரியவரு. ஏடா, நானும் 20 வருஷமா டீ குடிக்கிறேன். ஒரு நாள் நல்ல டீ போயிடா. பாத்துமா, பாத்து போ. அப்படிதான். நான் திரும்ப அப்படி லைட்டா உட்காந்துக்கோ. யாரா இது? இது என் பெரியப்பா பொண்ணு மலர்விழி. வணக்கம். இங்க இருக்காருமா. இந்த பொண்ணுக்கு மாலைக்கு நோய். சாயந்தரம் ஆனா கண்ணு தெரியாது. ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இந்த ஊருக்கு கூட்டு வந்திருக்கேன். பக்கத்துல ரூம் பாத்திருக்கேன். கீ வாங்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? அந்த பொண்ணு ஏதாவது ஆசைப்பட்டு தெருவில் போறதை கேட்டுச்சுன்னா வாங்கி கொடுத்துருங்க. அதுவே மாலைக்கண்ணு, தெருவுல போறது எப்படா தெரியும்? அது ஆப்பிள் ஆரஞ்சு அப்படி சத்தம் கேட்டுச்சுன்னா கேப்பா, வாங்கி கொடுத்துருங்க. கேக்குமா? எங்க அண்ணன் அப்படிதான் சொல்லும். எதுக்கு வீண் செலவு? என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துருங்க. நியாயம்தான். பேசாம நீங்களே டாக்ஸிக்குள்ள வச்சு விட்டுருங்க. இன்று ரோகிணி ராக்கெட் விடப்பட்டது. யோ, அங்க ஒருத்தன் ஜாக்கெட்டை கழட்டிக்கிட்டு இருக்கான். நீங்க ராக்கெட் விடுற என்னையா சொல்ற? பின்ன என்னையா? அங்க வர டீ கடையில ஒரு கிழமை விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி சொன்னேன். அதுக்கு அவன் சொல்றான், போலீஸ் ஆகுது கீழே ஆகுது, ஒரு வே நீ ஆட்ட முடியாதுங்கிறான். அப்படியே சொன்னா அவனை முட்டி முட்டி தட்டுறான் பார். தட்டு. யோ, டீ கடையில உட்காந்துட்டு பட்ட பகல விபச்சாரம் பண்றீங்களா? விபச்சாரமா? ஆமாங்க. 100 ரூபாய் பேசிட்டு 30 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. மீதி 70 ரூபாய் வாங்கி கொடுங்க. இதுல வேற பாக்கியா? அடி பாவி, உனக்கு கண்ணு தெரியாதுன்னு உங்க அண்ணன் சொன்னானே. கண்ணு தெரியாதா? எனக்கா? இது 20 ரூபாய், இது 10 ரூபாய். இவர் பார்ட்டி, நீங்க போலீஸ். வாங்க போலாம். வாங்க. நான் யாரா டேய்? நான் எம்ஜிஆர். அண்ணாச்சியை பார்க்கணும். இருக்காரு, உள்ள போமா. என்ன மாரிமுத்து, பையனை காலேஜ் எல்லாம் சேர்த்துட்டியா? உங்க தெருல தண்ணி எல்லாம் வருது இல்ல? வாமா. என்ன விஷயமா? காயத்ரி,
சொல்லுமா. என்ன ஒருத்தர் காதலிச்சாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரு. இப்போ அவங்க அப்பா சம்மதிக்கலன்னு என்ன கைவிட்டுட்டாரு. இதுக்காகவா நீ கவலைப்படுற? இந்த மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா வீட்டுல சொல்றாங்களேன்னு உன்னை குடும்பப்படுத்துவான், இல்லன்னா வேற பொம்பளைய வச்சுக்குவான். இந்த மாதிரி ஒரு ஆள் கூட நீ சந்தோஷமா இருக்க முடியுமா? கிடைக்காதது நல்லதுன்னு நினைச்சு மனசை தேத்துக்க. மனசுல சுமக்கிற பாரமா இருந்தா எப்பவோ இறக்கி வச்சிருப்ப. இறக்க முடியாத பாரத்தை வயித்துல சுமந்துட்டு இருக்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானமா? கொடுத்தேன். ஆனா இது பெரிய எடுத்து சமாச்சாரம், கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. வேணா அபார்ஷன் பண்றதுக்கு ஏற்பாடு செய்யறோம், அதுக்கு மேல வேற ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு கைய விரிச்சுட்டாங்க. அவன் மேல ஒரு கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு இருக்க வேண்டியதானே? அவன் தான் என்ன கெடுத்தான்னு கோர்ட்ல சட்டப்படி நிரூபிக்கிறது சாதாரண வேலையா? அவனுக்காக வாதாடுற வக்கீல் என்ன தேவையில்லாத கேள்வி கேட்டு கேவலப்படுத்துவாங்க. அந்த அவமானத்தை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லைங்க. அவங்க வீட்டுக்கு நேரா போய் பெரியவங்கள்ட்ட பேச வேண்டியதானே? சாதாரண வீடா இருந்தா போயிருப்பேன். மந்திரி வீடாச்சே, கேட்ல நுழையத்து கூட குறுக்கா விட மாட்டேங்கிறான். ஏன் அந்த மந்திரி? உள்துறை மந்திரி வடிவேலு. அண்ணாச்சி, நீங்க எனக்கு நம்பிக்கை வார்த்தை சொன்னீங்கன்னா நேர வீட்டுக்கு போறேன், இல்லைன்னா வேற எங்கேயாவது போய் ஏன் முடிவை தேடிக்கிறேன். வாழ வேண்டிய வயசுல பேசுற பேச்சாமா அது? நீ நல்லா வாழ போற, தைரியமா போ. காயத்ரி, மந்திரி இருக்காரா? இருக்காரு. உங்க பையன் நம்ம ஏரியால ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஏமாத்திட்டான். அந்த பொண்ணை எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டு போக வந்தேன். ஊர் பிரச்சனைனா அண்ணாச்சி அருவாளுங்க இவன் சுத்துவார் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப என்ன மஞ்சள் பைய தூக்கிட்டு புரோக்கர் மாதிரி சுத்துறீங்க? தொழில மாத்திட்டீங்களா? தூக்குறது அருவாளா மஞ்ச பையாங்கிறது முக்கியம் இல்லை, எதுக்காக தூக்குறங்கிறதா முக்கியம். பாதிக்கப்பட்டிருக்க ஒரு ஏழை பொண்ணு, அவளுக்காக மஞ்ச பைய தூக்குறத நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என் பையனுக்கு இருக்கிற வசதிக்கும் வாய்ப்புக்கும் எத்தனை பொண்ணு வேணாலும் காதலிக்கலாம், எத்தனை பொண்ணு வேணாலும் கல்யாணம் பண்ணலாம். ஆனா காதலிச்ச பொண்ணுதான் கல்யாணம் பண்ணணும்னு கட்டாயமா என்ன? காதலிச்சவதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல, கர்ப்பமாக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் இல்ல. அப்படியா? பழைய அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்களா? ஏதோ விவரமில்லாத பையன் தான் நினைச்சேன். வராம இருக்கா ஒண்ணு அண்ணாச்சிக்கு வேண்டியப்பட்ட பொண்ணுங்களோ? ஏழுங்க பொண்ணை பத்தி கேட்டீங்க. அரசுக்கார போய் பொண்ணு இல்ல, குப்பத்துல பிறந்து மந்திரிக்கு மருமகளாக போறானா? எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம். எப்படி எப்படி எனக்கு மருமகளா? அண்ணாச்சிக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா வேற ஒரு வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என் பையன் அந்த பொண்ணை கெடுத்ததுக்காக அவ்வளவு வேணாலும் வச்சுக்க சொல்றேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நகை நட்டு போறோம். நீங்க நகை நட்டோட வருவீங்களோ இல்ல வெறுங்கையோட வருவீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. வருகிற ஆவணி திங்கள் 20ஆம் நாள் உள்துறை மந்திரி வடிவேலன் திரைநிறை செல்வன் ரமணாவுக்கும், குப்பத்து பொட்டிக்கடை ஓனர் பரஞ்சோதியின் திரைநிறை செல்வி வினோதினிக்கும் விருகம்பாக்கம் விஜயலட்சுமி திருமண மண்டபத்தில் அண்ணாச்சின் தலைமையில் திருமணம் கோலாகலமாக நடைபெற இருக்கிறது. இந்த கல்யாணத்தை ஆண்டவனே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. இத சொல்லிட்டு போகிறோம். அண்ணாச்சி, இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி போக கத்திட்டு இருந்தீங்க, காபி சாப்பிட போறியா? ஏனுங்க, காபி எல்லாம் கல்யாண வீட்டுல சாப்பிட்டுக்கிறாங்க. அண்ணாச்சி என்ன இந்த மிரட்டு மிரட்டிட்டு போறாரு? கிழிச்சிருவாராமா? கல்யாணம் பண்ணிடுவாராமா? அண்ணாச்சி விவகாரமான ஆடு. அவன் முடிவு எடுத்துட்டான், கருவுல இருந்தாலும் உருவிட்டு வந்துருவான். நம்ம பயல அண்ணா நகர் வீட்டுல பூட்டி வைங்க. அவன் இருக்கிற இடம் யாருக்கும் தெரியக்கூடாது.